நம்ம கக்காஷியால் இன்னர் கேட்ஸ் ஓப்பன் பண்ண முடியுமா? ஸோ நீ என்ன சொல்கிறேன்னு கேட்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டாப் 3 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் கக்காஷியா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ நம்ம கக்காஷி டாப் 3ல் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம கக்காஷியோட பிளட் குரூப் யாருக்காச்சும் தெரியுமா? ஸோ அவரோட பிளட் பாசிட்டிவ் வந்து O பாசிட்டிவ். ஸோ இந்த விஷயம் எத்தனை பேர் தெரியும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ டாப் 2ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கக்காஷி இருக்காது பார்த்தீங்களா, அவர்கிட்ட ஆவரேஜ் சாக்ரா லெவல் தான் இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக தான் இருக்காது. ஸோ சரிங்க யூஸ் பண்ணி தான் ஒரு சில மேட்ச்சில் பண்ணியிருப்பாரு. ஸோ முக்கியமாக இவருக்கு 1000 ஜிட்ஸு தெரியும். ஆனால் அதில் மொத்தமாக 500 ஜிட்ஸு தான் இவருக்கு தெளிவாக தெரியுமா. ஸோ ஃபஸ்ட்டு டாப் 1ல் இருக்குன்னா நம்ம கக்காஷியால் இன்னர் கேட்ஸை ஓப்பன் பண்ண முடியுமா? அது நம்ம கிஷிமோட்டோவே சொல்லியிருக்காரு, கக்காஷி கிட்ட அந்த அளவுக்கு திறமை இருக்குது. ஆனால் கக்காஷியால் அதை யூஸ் பண்ணால் அவர் செத்துருவார். அந்த ஒரு காரணத்தினால தான் கக்காஷி இன்னர் கேட்ஸை யூஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லியிருக்காரு. ஸோ எத்தனை பேர் கக்காஷியை பிடிக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் கிளிக் பண்ணுங்கள். பை.